ப்ராஃபிட் அண்ட் லாஸில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்னென்ன ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் ஜஸ்ட் வைஸ். இப்போ வந்து கடைசி என்ன பார்த்தோம், ஒரு கடிகார கடைக்கார ஒரு கை கடிகாரத்தை ரூபாய் 540க்கு 5 விழுக்காடுகள் லாபத்தில் விற்றதாக கொள்வோம், இதன் அடக்க விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி இப்போ ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ அடக்க விலை அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே வந்து ஒரு பேஸாக இருக்கும். இப்போ அடக்க விலை அப்படிங்கிறது நமக்கு 100% எப்போவுமே இருக்கும். ஒரு நஷ்டமாக இருக்கட்டும் அல்லது லாபமாக இருக்கட்டும், இரண்டுமே வந்து நாம் அடக்க விலையிலிருந்து தான் வந்து கணக்கு பண்ணணும். ஓகே, ஸோ இதை பார்க்கணும். இப்போ அதிலே வந்து இதுக்கு அடுத்தடுத்த மாடல்ஸ் நம்ம எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இரு கை கடிகாரங்கள் செம்மலுக்காங்க இரு கை கடிகாரங்கள் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேவா, லாஸ்ட் டைம் பார்த்த அந்த மாடலோட ஒரு கண்டினியூஷன். இரு கை கடிகாரங்கள் இரு கை கடிகாரங்கள் இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா ரூபாய் 594. ஓகேவா, ஒவ்வொன்றையும் வந்து 594க்கு ஒருவர் வந்து விற்கிறார். 594க்கு விற்றார். ஓகேவா, 594க்கு வந்து ஒவ்வொரு கடிகாரத்தையும் விற்றார் அப்படின்னா, இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% லாபமும் மற்றதில் 10% நஷ்டமும் அவருக்கு ஏற்படுது. அப்போ ஒவ்வொன்றிலையும் வந்து ஒன்றில் 10% லாபமும் மற்றொன்றில் 10% நஷ்டமும் ஏற்பட்டது. மற்றொன்றில் 10% நஷ்டமும் ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன? மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன? அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கேட்ட கொஸ்டினில் என்ன கேஸ் பார்த்தோம், ஒரு பொருள் ஒரு லாபம் அப்படின்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு பொருள் ஒரு நஷ்டம் அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே இருவேறு பொருட்கள், இது ஒரு 594 ரூபாய் வந்து இது ஒன்று, இது ஒரு செட் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8, 9, 18, மீதி 1, 10, ஒரு 1, 11. ஓகே, அப்போ மொத்தம் ரெண்டுக்கும் அவருடைய விலை 11.88 இருந்திருக்கும். இப்போது இதில் வந்து 10% லாபம் அப்படிங்கும்போது, இப்போ 54% என்ன சொல்லியிருக்கோம், எப்படி இப்போ வலது பக்கத்துலேருந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறது நமக்கு 10% ஆகும். அப்போ 10% லாபம் அப்படிங்கிறது 594, 0 போட்டிங்க அப்படின்னா 4, இதில் 3 + 1 10, 15, 5, மீதி 1, 6. அப்போ 653.4 ரூபாய்க்கு வந்து 10% லாபத்தில் வச்சுருப்பாரு. ஓகேவா, இது வந்து லாபத்தில் வைக்கும்போது 653. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 10% நஷ்டத்தில் வச்சுருக்காரு. அப்போ 594 அதிலேருந்து எவ்வளவுனா 59.4 வந்து கழிக்கும். இப்போ 10லேருந்து 4 போச்சுன்னா 6, மீதி 13லேருந்து 9 போச்சுன்னா 4, 8லேருந்து 5 போச்சுன்னா 3, இது 534. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 534.6. இது 2, இது வந்து நஷ்டம், அடைந்தது. இப்போது மொத்தமாக நம்மளுக்கு வந்து மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்டம் கேட்குது. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிடணும். இப்போ எப்படி வரும், 653.4, 534.6. அப்போது 0, இதில் 1 இருக்கும், இதில் 8 வரும், இதில் 8 வரும். அப்போ 6 + 5 வந்து நமக்கு 11. ஓகேவா, அப்போ அவருக்கு என்ன ஏற்பட்டுருக்கு அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த சம்மில் வந்து ரெண்டையும் சேர்த்து விற்ற பிறகு 1188 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டையும் கூட்டும் போது வந்து 1188 வந்து. ஆக்சுவலாக அந்த சம்மில் எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1% லாபம் அப்படின்னு சொல்லி ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1% நஷ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 10% லாபம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் வந்து லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை, லாபமும் இல்லை நஷ்டமும் அப்படின்னு சொல்லி. அப்போது நமக்கு விற்பனைக்கு முன் மொத்த கூட்டுத்தொகை வந்து 1188, விற்பனைக்கு பின் மொத்த கூட்டுத்தொகை எவ்வளோ வருது 1188 அப்படிங்கிறது.
ஒவ்வொரு செம்மும் நம்ம ஒவ்வொரு கான்செப்டில் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த செம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருவர் வந்து இரு பொருட்கள் ஒவ்வொன்றையும் 375க்கு விற்கிறார். ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இரு பொருட்கள் இருக்காங்க. இரு பொருட்கள் ஒவ்வொன்றையும் என்ன அப்படின்னா ஒவ்வொன்றையும் ரூபாய் 375க்கு விற்கிறார். ரூபாய் 375க்கு விற்கிறார் எனில் என்ன நடக்கும் அப்படின்னா, அடுத்து முதல் பொருளை 25% லாபத்திற்கும் முதல் பொருளை என்ன பண்றாரு அப்படின்னா 25% லாபத்திற்கும் இரண்டாம் பொருளை வந்து 25% நஷ்டத்திற்கும் விற்பனை செய்கிறார். 25% நஷ்டத்திற்கும் விற்பனை பண்றாரு. அப்படி பண்ணும்போது எனில் மொத்த வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்டம் எவ்வளவு, லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஸோ வந்து மொத்த வியாபாரத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாப அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி லாப அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி இதில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25% நஷ்டம், பி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 25% லாபம், சி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6.25% லாபம், டி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6.25% நஷ்டம் அப்படின்னு 4 ஆப்ஷன். இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 பொருளோட கூட்டுத்தொகை நம்ம போன செம்மில் பார்த்தோம்னா 775 ஒரு பொருள், இது ஒரு செட். ஓகே, அவங்க மொத்தமாக எவ்வளோ இருக்காரு? 600, 750 வந்து மொத்த பொருளோட விற்கிறதுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறாங்க? 25% லாபத்திற்கு வந்து இது இருக்காங்க. அப்புறம் 375 வந்து 25% நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? 25% என்ன அப்படின்னா பார்த்தோம் 1/4 தானே. அப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? 34 மீதி 1 இருக்கும். அப்போ 15 அப்படின்னா இப்போது 12 மீதி என்ன இருக்கும்? மீதி வந்து 3 இருக்கும். அப்போது 7 நாள் 28, அப்புறம் 5 நாள் 20. ஓகே, அப்போ 93.5 வந்து இவருக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கும். அப்போ இது எப்படி இப்போ நம்ம கூட்டணும்? 375 ஒரு 93.75 அப்படிங்கிறது. இப்போ 75 அப்படியே இருக்கும். 5 3 8 9 7 6 மீதி 1 4. அப்போ 468.8க்கு முதல் பொருளுக்கும் இரண்டாவது பொருளை என்ன அப்படின்னா 25% நஷ்டத்திற்கு வந்துட்டு நஷ்டம் அப்படின்னா இதே வேல்யூ தானே 93.75 வந்து நம்ம அதில் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி மைனஸ் பண்ணும்போது நம்ம கவனிங்க 93.75. ஓகே, அப்போ மீதி 25 இருக்கும். இந்த 4லேருந்து 3 போச்சுன்னா 1, மீதி இதில் இருக்கிறது 17லேருந்து 9 போச்சு அப்படின்னா 8, இந்த பக்கம் 2. ஓகே, 281.25 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போ மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து லாபமாக நஷ்டமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம விற்பனைக்கு பின் இரு பொருட்களுடைய அந்த கடைசி விலையை போட்டணும். அப்போ இது லாபம் வரும்போது இருந்தது, இது நஷ்டம் வரும்போது இருந்தது. அப்போது 468.75, அதே மாதிரி 281.25 இது 0, இந்த பக்கம் 10 0 மீதி 1 8 9 10க்கு 0 மீதி 1. அப்போ 9 15 வரும். அப்போ இங்கே 1 5 6 7. ஓகே, அப்போது 750 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து வந்து ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 25% நஷ்டம், மற்றது நஷ்டத்தின் விகிதம் மொத்த வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்டம் எவ்வளவு. அப்போ லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை வந்து கேட்டுக்காங்க. லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை வந்து கேட்டுக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருளை 375க்கு விற்காங்க. இப்போது 25% லாபம், மற்றது 25% நஷ்டத்திற்கு வந்து. ஸோ இந்த மெத்தடில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா -25 + +25 ப்ளஸ் -25 × 25 அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு
ட்ரெடிஷ்னல் மெத்தடு. நீங்கள் இந்த ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ்ஒய் பை 100 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வந்து இதில் ஒர்க் ஆகிருக்கு. இப்போ 6.25 வந்து என்ன வேல்யூ இருக்குது, மைனஸ் இருக்குல்ல, அப்போ நெகட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நஷ்டமாக தான் இருக்கும். ஆப்ஷன் டி. இது வந்து 3வது கொஸ்டின். இப்போது அடுத்த ஒரு தியரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாருங்கள். அடுத்த ஒரு தியரி கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ தள்ளுபடி என்பது டேஷ் மீதான விலையாகும். தள்ளுபடி என்பது டேஷ் மீதான விலை ஆகும். தள்ளுபடி என்பது டேஷ் மீதான விலை ஆகும். என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து குறித்த விலை அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடக்க விலை. பி ஆப்ஷன் அடக்க விலை. மூணாவது சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விற்பனை விலை. டி ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வட்டி அப்படின்னு. அப்போ தள்ளுபடி என்பது நான் எப்படி எப்போவுமே குறித்த விலை, அதாவது இங்கிலீஷில் வந்து டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே வந்து என்னது எம்பி மார்க்கெட் ப்ரைஸ். குறித்த விலை அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது மைனஸ் டிஸ்கவுண்ட் என்னவாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு போட்டு மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட், அதாவது குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. நமக்கு என்னவாக இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி வந்து நமக்கு விற்பனை விலையாகும். ஓகேவா, செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா தள்ளுபடி கொடுத்து தள்ளுபடி முடிஞ்ச பிறகு தானே நம்ம விற்போம். ஸோ அப்போ குறித்த விலையிலேருந்து தள்ளுபடியை கழிச்சா நமக்கு வந்து விற்பனை விலையாக இருக்கும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, the tax added to the value of the product is called. ஒரு பொருளின் மதிப்புடன் சேர்க்கும் வரி என்ன வரி அப்படின்னா மதிப்பு கூட்டு வரி. இது எல்லாமே வந்து கேட்க அதிகமான சான்ஸ் இருக்குது. பாருங்கள், ஒரு பொருளின் மதிப்புடன் சேர்க்கும் வரி. ஒரு பொருளின் மதிப்புடன் சேர்க்கும் வரி எந்த வரி அப்படின்னா மதிப்பு கூட்டு வரி. அப்படிங்கிறது ஒரு பொருளின் மதிப்புடன் சேர்க்கும் வரி என்பது மதிப்பு கூட்டு வரியாகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்தீங்க அப்படின்னா, சேகர் ஒரு கணினியை ரூபாய் 38,000க்கும் அதற்குரிய அச்சு இயந்திரத்தை 8,000க்கும் வாங்கினார். சேகர் என்ன பண்ணுறாரு, சேகர் ஒரு கணினியை ரூபாய் 38,000க்கும் அதற்குரிய அச்சு இயந்திரத்தை ரூபாய் 8,000க்கு வாங்கினார். இப்பொருட்களுக்கு விற்பனை வரி 7% நிலையில் அவ்விரு பொருட்களுக்கும் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? விற்பனை வரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விற்பனை வரி வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விற்பனை வரி வந்து 7% நிலையில் அவர் இரு பொருட்களுக்கும் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? இவ்விரு பொருட்களுக்கும் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? ஒரு இரு பொருட்களுக்கும் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற சம்பளம் டேட்டா பாருங்க. ஃபஸ்ட் என்ன கொடுக்குறாங்க, சேகர் ஒரு கணினியை 38,000க்கும் ஓகேவா அதுக்குரிய அச்சு இயந்திரத்தை 8,000க்கும் வாங்கினால் விற்பனை வரி 7% அவ்விரு பொருட்களுக்கும் கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விற்பனை வரி வந்து இப்போ
7% அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து எவ்வளோ வந்திருக்கு? 38,000. 38,000 வந்து அந்த இயந்திரம், அதுக்குரிய அச்சு இயந்திரத்துக்கு எவ்வளோ வந்து இன்னொரு ஒரு 8,000 வாங்கியிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 0 0 0 16க்கு 6 மீதி 1 4. 46,000 செலவாக இருக்குது. இதில் 7% 7% அப்படின்னா வலது பக்கம் இருந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா அது வந்து 1% அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். 1% வந்து எவ்வளவு? 460. 7% அப்படிங்கிறது 0 42 இருக்கும். அப்போ மீதி 4 இருக்கும். 4 28 32 அப்படிங்கிறது. அப்போ இதை ஆட் பண்ணுங்க. 3220 அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா 02294 இருக்கும். மொத்தம் 7% தானே விற்பனை வரி. அதை கண்டுபிடிச்சாச்சா நம்ம? இப்போ 1% 4 சேரு. வலது பக்கம் இருந்து ஒரு டிஜி தள்ளி புள்ளி வச்சா 10%, இன்னொரு டிஜி தள்ளி புள்ளி வச்சா 1% அப்படின்னு சொல்லி நம்ம பர்சன்டேஜே பார்க்கலாம். அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 49,220 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு வேல்யூவாக இருக்கும் அவர் கொடுக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது 9% விற்பனை வரி வீதம் 9% விற்பனை வரி வீதம் எவ்வளோ அப்படின்னா விற்பனை வரி வந்து எவ்வளோ அப்படின்னா விற்பனை வரி வந்து ரூபாய் 1170. ரூபாய் 1170 எனில் அதன் அடக்க விலை என்ன? அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து 9% 90% விற்பனை வீதம் விற்பனை வரி 1170 எனில் அதன் விற்பனை அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஒரு குளிர்சாதன பெட்டியின் மீது 9% விற்பனை வரியில் சாரி இது வந்து தமிழ் இங்கிலீஷில் ஆக்சுவலாக இது வந்து 9% தான் வரும். விற்பனை வரி அப்படிங்கிறது 9% போட்டால் அதுலேயே நம்மளுக்கு மொத்த அமௌண்ட் போடும். பார்த்தீங்க அப்படின்னா 9% விற்பனை வரி இந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எனில் அதான் அடக்க விலையை வருது. 9% வந்து நம்மளுக்கு எவ்வளோ 1.70 அப்படின்னா அடக்க விலையை நம்ம எப்போவுமே காஸ்ட் ப்ரைஸ் 100 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ கட்டுறாங்க? ஒரு 9 9 இருக்கும். நீங்கள் 27 9 27 0. அப்போ மொத்தம் உங்களுக்கு அடக்க விலை எவ்வளோ இருக்கும்? 13000 அப்படின்னு சொல்லி 13000 அப்படின்னு சொல்லி இருக்குது. இதுதான் வந்து மொத்தத்தினுடைய விற்பனை விலையாக இருக்குது. ஓகேவா? கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இதாக இருக்கிறது தான். ஓகேவா? அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது வந்து நம்ம இந்த டேமேஜ் பண்ணி அப்புறம் நம்ம ரிப்பேர் பண்ணி ஒரு பொருளை வாங்கி அதை நம்ம ரிப்பேர் பண்ணி விற்கிறோம். அந்த மெத்தட். இப்போ ஆல்ஃப்ரட் பழைய ஸ்கூட்டரை ரூபாய் 4,700க்கு பழைய ஸ்கூட்டரை ரூபாய் 4,700க்கு வாங்குகிறார். பழைய ஸ்கூட்டரை ரூபாய் 4,700க்கு வாங்குகிறார். அதன் பழுதிற்கு அடுத்து என்ன பண்ணுறாரு? அதன் பழுதிற்கு ரூபாய் 800 செலவு செய்கிறார். அதன் பழுதிற்கு ரூபாய் 800 செலவு செய்கிறார். பழுதிற்கு ரூபாய் 800 செலவு செய்கிறார். பிறகு அதை என்ன பண்ணுறாரு? பிறகு அதை ரூபாய் 5,800க்கு விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம். விற்றால் கிடைக்கும்
விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் எவ்வளவு? விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வாங்கிய விலையை அடக்க விலையை வந்து அவர் வாங்கிய விலையை என்ன இதுக்கு வாங்கியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா 4200. பழுது பார்க்குறதுக்கு 800 ரூபாய் வந்து அவர் வந்து செலவு பண்ணிக்கிறாங்க. 008 ஒரு 7 பார்த்தீங்க அப்படின்னா 5 மீதி 1 5500 ரூபாய் மொத்தமாக செலவு பண்ணியிருக்காரு. பிறகு அதை 5800க்கு வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. 5800க்கு விற்பனை பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுலேருந்து இது எவ்வளோ அதிகமாகிருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 300 அதிகமாகிருக்கு. அப்போ கிடைக்கும் லாப சதவிகிதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கணும். லாப சதவிகிதம் அப்படிங்கிறது நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும்? எப்பவுமே வந்து அடக்க விலையிலேருந்து கேல்குலேட் பண்ணணும். அடக்க விலை இது வாங்கிய விலை இது வந்து பழுது பார்க்கறதுக்கு நமக்கு 800 ரூபாய் செலவு. 5500ல் நம்ம 300 வந்து எவ்வளோ மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 300 வந்து எவ்வளோ மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10%, இது 1% அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்கும்? 55 அப்படின்னு. அப்போ 300 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். 300 வரணும் அப்படின்னா இப்போ இதில் வந்து டிஜிட்டில் வர்ற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். 300 வரணும்னா இப்போ 6 டைம் போகணும். 5000 30 மினிமம் 5000 33 33 போயிடுச்சு. ஓகேவா? அப்போ 330 அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ வந்து போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் போகிறோம். ஏன்னா இது கொஞ்சம் கேல்குலேஷன் அதிகமாக வரதுனால எந்த மெத்தட் எனக்கு ஈஸியாக இருக்கோ ஸோ அந்த மெத்தடில் வந்து நான் கேல்குலேட் பண்ணுவேன். பாருங்கள், உங்களுக்கு இந்த 100% தான் எவ்வளவு? 100% தான் எனக்கு வந்து 5500 தான். 5500 தான் எனக்கு 100% அப்படின்னா அதில் 300 வந்து எத்தனை சதவிகிதம்? இது 2 0 கட் பண்ணிங்க. அப்போ ஓரங்க 5 இது 2 10 0. அப்போ 60 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. அப்போ 60 அப்படிங்கிற வேல்யூ 11 நாள் டிவைட் பண்ணுங்க. 11 55, மீதி வந்து 5 அப்படிங்கிற வேல்யூ. அப்போ இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இதை எழுதணும் அப்படின்னா 5/11 விழுக்காடு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இதனுடைய லாப சதவிகிதம் வந்து 5/11 அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? இப்போ அடுத்து இப்போ ஒரு கடைக்காரர் அடுத்த விஷயம் பாருங்கள். ஓகேவா? இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்டானது, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் பாருங்கள். ஒரு கடைக்காரர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கடைக்காரர் 70 கிலோகிராம் உருளையை ரூபாய் 420க்கு ரூபாய் 420க்கு வாங்கி அதன் மொத்தத்தையும் என்ன பண்ணாங்க? மொத்தத்தையும் ரூபாய் 650க்கு விற்கிறார். 650க்கு விற்கிறார். ஒரு விற்கும் பொழுது அவருக்கு இதில் கிடைக்கும் லாப சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 70 கிலோகிராம் இந்த எண்ணிக்கையில் உள்ள உருளையை வந்து 420 ரூபாய்க்கு வாங்கி அதே 70 கிலோகிராம் உருளையை எவ்வளோக்கு விற்றாங்க? 650க்கு விற்கிறாங்க. அப்போ 650க்கு விற்கும் பொழுது எவ்வளவு நம்ம இதில் ஏன்னா 420 கம்பேர் பண்ணும்போது 650 அப்படிங்கிறது அதிகமான வேலை. ஸோ அப்போ அதில் எவ்வளவு அதிகமாக வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 650 400 இதிலேருந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0 மீதி 3 இந்த பக்கம் 230. ஓகேவா? 230 அப்படிங்கிறது அவர் விற்கும்போது எக்ஸ்ட்ராவாக விற்ற ரூபாயோட மதிப்பு 230. அப்போ வந்து இதில் 420 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு என்ன அடக்க விலை 100% அப்படின்னா விற்கும்போது 230 அதிகமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 0 கேன்சல் பண்ணுங்கள். இந்த பக்கம் இந்த பக்கம் 21 அப்படின்னு வரும். ஸோ அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா 21 அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து
பார்க்குறபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் எல்லாம் ஒரு அவுட்லுக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நாம் நடத்துனபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டாபிக்கும் எல்லா மாடல்ஸ் வந்து கவர் ஆகிடும். அதுலேருந்து இது போகிறோம் எப்படி இருக்கும், எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து எல்லா டாபிக்ஸும் வந்து கவர் ஆகிடும். தள்ளுபடி, குறித்த விலை, அடக்க விலை, இதிலிருந்து வந்து நம்ம அடக்க விலை ப்ளஸ் கூட்டப்பட்ட மதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஒரு 1 மார்க் கொஸ்டின் கூட பார்த்தோம். குறித்த விலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ தள்ளுபடி வந்து எப்போவுமே குறித்த விலையிலிருந்து நம்ம மைனஸ் பண்ணி கிடைக்கிற விலை தான் என்னவாக இருக்கும், மிச்ச விலையாக இருக்கும். கடையில் போய் நம்ம வாங்கக்கூடிய பொருளானது ஒரு 120 ரூபாய் அப்படின்னா அதில் 20 ரூபாய் தள்ளுபடி அப்படின்னா மீதி 100 ரூபாய் வந்து நமக்கு வைப்பாங்க. அப்போ அதுதான் என்னவாக இருக்கும், மிச்ச விலையாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல வேண்டியது இப்போ அடுத்த மாடல் சொன்னதில் எழுதியிருக்காங்க. ஒரு பொருளின் விற்பனை விலை அதன் அடக்க விலையில் 4/3 பங்கு. ஒரு பொருளின் விற்பனை விலை, ஒரு பொருளின் விற்பனை விலை அதன் அடக்க விலையில் 4/3 பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடக்க விலையில் 4/3 பங்கு அப்படின்னு அதில் கிடைக்கும் லாபம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் கிடைக்கும் லாபம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, டைரக்டாக விற்பனை விலை அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், இங்கிலீஷில் பார்ப்போம். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 4/3 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது விற்பனை விலையானது அடக்க விலைக்கு 3/4 பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ரேஷியோவில் எடுத்தோம் அப்படின்னா SP/CP ஈக்குவல் டு 4/3 அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு என்ன கற்றுக்கணுங்க, லாபம் தான். அப்போ நம்ம ரேஷியோலேயே வந்து இந்த வேல்யூவை பார்த்துக்கணும். ரேஷியோவில் பார்க்கும்போது எப்போவுமே நம்ம அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து தானே கணக்கு பண்ணுவோம். அப்போது இப்போது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 3 அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் வந்து 4. ஓகேவா? அப்போ எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா 1 அதிகமாக இருக்குது. அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் தான் எனக்கு எப்போவுமே நான் என்ன எடுப்பேன், 100% அப்படின்னு எடுப்பேன்னா லாபம் வந்து எவ்வளவு, 1 அதிகமாக இருக்குது. அப்போ 1 எவ்வளவு, அப்போ 100 3ஆல் நீங்கள் எடுத்தீங்கன்னா 33 1/3% அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் வந்து எழுதி போட்டிருப்பேன், அல்லது போன கிளாஸ்லேயும் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஓகேவா? பார்த்தீங்க அப்படின்னா 33 1/3 விழுக்காடு அப்படிங்கிறது தான் என்னுடைய சரியான வேல்யூவாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து ஸோ பெர்சன்டேஜ் ப்ளஸ் அதில் உள்ள பேசிக்ஸ் நடத்திட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி கிட்டத்தட்ட சம்ஸே வந்து ஒரு 7 or 8 சம்ஸ் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் உள்ள சம்ஸு ப்ளஸ் மிஸ்லேனியஸ் தியரட்டிக்கல் டைப்ஸ் எல்லாமே வந்து நாம் வந்து சால்வ் பண்ணோம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆவரேஜ். ஓகேவா? ஸோ ஆவரேஜ் டாபிக் நம்ம பார்க்கும்போது அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் உள்ள ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஒரு 2-3 சம்ஸ் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் சாப்டருக்கு வந்து நம்ம போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? நம்பர் சிஸ்டம்ஸு ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஒரு கிளாஸ் ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ எதுலேருந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெய்யெண்களின் தொகுப்பு பார்த்துருந்தோம். அப்படின்னா மெய்யெண்களின் தொகுப்பில் வந்து இயல் எண்கள்னால் என்ன, முழு எண்கள்னால் என்ன, முழுக்கள் அப்படின்னா என்ன, அப்புறம் அதேமாதிரி வந்து பின்ன எண்கள்னால் என்ன, பின்ன எண்களை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே கண்டிஷன்ஸ் பார்த்துருந்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா இப்போ பகு எண், பகா எண், ப்ரைம் நம்பர், இப்போ கோப்ரைம் நம்பர், அது எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். இங்கிலீஷில் ப்ரைம் கோப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது நம்பர்ஸ் இதே வந்து டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம டிவிசிபிலிட்டி ரூலோட இப்போ 2ஆக இருந்தது அப்படின்னா அதனுடைய லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவனாக இருக்கணும். அதேமாதிரி 3ஆக இருக்குது அப்படின்னா சம்மேஷன் வந்து 3யோட மல்டிபிள்ஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி 4 அப்படின்னா கடைசி 2 டிஜிட் வந்து ஈவனில் இருக்கணும். 5னா 5ல் முடியணும் அல்லது 0ல் முடிஞ்சிருந்தால் அந்த டோட்டல் நம்பர் 5ஆல் டிவைட் ஆகும்னு பார்த்துருக்கோம். 6 அப்படிங்கிறது 3, 2. ஓகேவா? அதனுடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது 6ஓட மல்டிபிள் பார்த்துருக்கோம்.
இப்போ 7 அப்படின்னா கடைசி டிஜிட்டை மட்டும் இன்ட்டு 2 பண்ணி மீதி உள்ள நம்பர்ஸ்லேருந்து இன்ட்டு 2 பண்ண அந்த வேல்யூ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அது 7ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஸோ அப்போ 8 அப்படிங்கிறது வந்து என்ன பார்த்துக்கணும், 8 அப்படின்னா கடைசியில் உள்ள 2 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆகினா அந்த ஹோல் நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். 9 அப்படிங்கிறது என்ன பார்த்துக்கணும், சம்மேஷன் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ் வந்து 9ஆல் டிவைட் ஆகும், அப்படி இல்லைன்னா 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அப்போ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன பார்த்தோம்னா, 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிஜிட் விட்டு 1 2 3 4 இருக்குன்னா இந்த 2 டிஜிட்டோட சம்மேஷன் இந்த 2 டிஜிட்டோட சம்மேஷன் இதர் 0வாக இருக்கும் அல்லது அதனுடைய டிஃபரன்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 11ஆக இருக்கும். ஸோ அது 11உடைய டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ளஸ் ஒரு ரிவிஷன் எல்லாமே பார்த்துருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ எல்லாமே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களை வந்துட்டு விடைபெறுவது உங்கள் ராம்குமார். ஸோ தொடர்ந்து இது சம்மந்தமான வீடியோ பெறதுக்கு வந்து வரண்டா ரைஸ் டிஆர்பி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.